ஹாய். இப்போ எனக்கு 150 சப்ஸ்கிரைபர்கள் தான் இருக்காங்க. என்னோட வீடியோ 1000 பேருக்கு அப்படி தான் மூவ் ஆகும். அப்படி இருந்தும் ஒரு 100 பேராவது இதை கேட்பீங்க, இல்லை ஒரு 50 பேராவது கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். எனக்கு திருமணமான புதிது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மூத்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறேன் மதுரையில். அப்போ என்னோட ஊர் சிவகாசி, மதுரைக்கு நான் ஜாதகம் பார்க்க போகிறேன். அந்த ஆள், என் குழந்தை பச்சை குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அந்த ஆள் கூட ஒரு பணக்கார பெண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஜாதகம் பார்க்குறவர் அப்படின்னு நம்பி தான் நான் போனேன். ஆனால் அந்த ஆள்கிட்ட நிறைய சாமி படங்கள், ஆஞ்சநேயர், பெருமாள், எல்லா சாமி படங்களும் நிறைய படங்கள் இருக்கு. அவர் ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஒரு பொண்ணு 8 வருஷத்துக்கு முன்னாடி 40 வயது பொண்ணு அந்த ஆளை தேடி வந்தாலும். அவ சொன்னானா, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் 20 வயசு பையன் வந்து போகிறான், அந்த பையன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போது அந்த அந்த ஆள் சொன்னாராம், 8000 ரூபாய் செலவாகும் அப்படின்னா. அப்போ 8000 ரூபாய் கொடுத்து ஒரு மை மாந்திரிகம்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அது உண்மைதான். அதெல்லாம் சில விஷயங்கள் ஆத்மா அப்படின்னு போனோம் அப்படின்னம்னா அது உணர்வு மூலமாக தான் நீங்கள் அது உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கண்ணால் அது தெரியாது, பிளாக் மேஜிக். அப்போது 8000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் அந்த பொம்பளையும் வாங்கிட்டு போயிட்டான். அவள் சொல்லியிருக்கா, அந்த பையன் இப்போ என்னை திரும்பி பார்க்குறான், அந்த பையன் என் கூட செட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு 10 வருஷம் போயிடுச்சு. அந்த பையனுக்கு 20 வயசு. 10 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு 30 வயசு. இந்த லேடிக்கு 50 வயசு. 50 வயசு அந்த பொம்பளை சொல்லியிருக்கா, அந்த பையன் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. 30 வயசு பையனுக்கு திருமணம் ஆகிறது இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பையன் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு அந்த பையன் என்னை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ என்னம்மா, அவன் பொண்டாட்டி ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போனா, நீ ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு போ அப்படின்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு. அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கவும் 15,000 செலவாகும் அப்படின்னாராம் அந்த ஆள். அதை ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னன்னா, பார்த்துக்கிட்டு இருக்கவ நான் ரொம்ப பெருமாளை விரும்பி கும்பிடுறவளா, கோபம் வந்துருச்சு. ஒரு வயசு குழந்தைய மடியில் வச்சுட்டு அந்த ஆள் அந்த பொம்பளைக்கு ஜாதகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பொறுமையாக வெயிட்டிங்கில் நான் ஒருத்தி தான் உட்காந்துருக்கேன். எனக்கு கோவம் வந்துருச்சு. கொஞ்சம் அப்போது நான் கிராஸ் பண்ணேன். அதில் உள்ள அவங்க 2 பேரும் தள்ளி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கிராஸ் பண்ணேன். ஏன் இப்படிலாம் இப்போ பேசுகிறீங்க? அப்போது நாங்கள் இப்போது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேனே, எனக்கும் என் கணவருக்கும் உடால இப்படி சண்டை வருதே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேனே. அப்போது இந்த மாதிரி இளைஞர்களை கட்டிட்டு வர பொண்ணுங்க இப்படி தானே அழுதுகிட்டு இருப்பா. எவ்வளோ ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருப்பாள்ல, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரானச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஆள் சடக்குன்னு என்னை திரும்பி பார்த்துட்டு, யாருமா நீ, எதுக்கு இங்கே உட்காந்துட்டு நாங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். நான் சொன்னேன், நான் ஜாதகம் பார்க்க வந்தேன்னாச்சு அப்படின்னு. உனக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க முடியாது, போமா அப்படின்னா. நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? போடா டேஷு, நீ ஜாதகம் பார்த்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. நான் சாமியை நம்புறவ. உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் அவதாரம் எடுக்கிறதுக்கு என் பகவான் வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்துட்டேன். ஏம்மா இருமா, கோவப்படாதம்மா, எந்த ஊர்லேருந்துமா வர்ற? சிவகாசியிலேருந்து வரேன் அப்படின்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். அப்போது அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வர்ற, ஜாதகம் பார்த்துட்டு போம்மா அப்படின்னா. போடா, நீ எல்லாம் ஜாதகம் பார்த்து நான் பார்க்கவா? 3 மணி நேரம் செலவழித்து இங்கே 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ அடுத்தவளுக்கு மாமா வேலை பார்த்த கதையை கேட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நான் உட்காந்து என் கணவரோட சண்டை போட்டு நம்ம குழந்தைக்கு நேரம் சரியில்லை, அந்த ஜாதக நேர பலன்களா, கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு சண்டை வருமா அப்படிங்கிறத நான் பார்க்க வந்துட்டு இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் பிளாக் மேஜிக், அடுத்தவங்க இளைஞர்கள் அதில் மாட்டிக்கிறது. நான் சொல்கிறேன், இளைஞர்களே, ஒரு நிமிஷம், அது ஒரு உயிரணு, மனித உயிர் அணுக்கள்
உங்க வம்சம், உங்களோட உடம்புல இருந்து போற உயிரணுக்கள் தான். அத குப்பையில கொட்டி, அசிங்க அசிங்கமா பேசி, என்ன ஏதோ ஒரு யட்சினி கிட்ட கண்டிப்பா அவ யட்சினி தான். யட்சினி தான். அவ மேல சாமி ஆடுவா. அவ சாமி ஆடுறான்னா, அது அவ தெய்வம் வந்து ஆடுறது கிடையாது. துர்தேவதைகளை சுத்தி பல யட்சினிகள் இருக்கும். அவங்களுக்கு தேவ இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு இடம். அத உணவா திங்கும் தெரியுமா? மனித உயிர் அணுக்களை. அது எல்லாமே மனித ஆத்மாக்கள். ஒரு முட்டைய வெட்டும்போது உள்ளக்க இருந்து முட்டை ஒரு மீன வெட்டும்போது உள்ளக்க நெறைய முட்டை வருது பார்த்தீங்களா? அது மாரி மனித உடம்புக்குள்ள பல உயிரணுக்கள், மனித உயிரணுக்கள் இருக்குது. அதுகள் எல்லாமே நீங்க குப்பையில போடும்போது எல்லாமே பிசாசுகளா போகும். அந்த பிசாசுகள் என்ன தெரியுமா? நீங்க தான். உங்களோட பல பிறவிகள் தான் அது. அத நீங்க ஏன் ஒரு யட்சினிகிட்டயும், ஒரு வேசிகிட்டயும் கொட்டி, குழந்தைகள கூட ம் கொல்ற அளவுக்கு அந்த மோகம் வந்து ஒரு நிமிஷம் அவ உங்க உடம்புக்குள்ள ஒரு செத்துப்போன பிசாச செலுத்தி உங்களோட உண்மையான ஆன்மாவ வெளியேத்திர்றா. உங்களால கண்டிப்பான முறையில மூச்சு எடுக்கவே முடியாது. இந்த மாரி பெண்களால. சரியா? இந்த பெண்கள் அத்தன பேருமே யட்சினிகள் தான். இந்த மாரி கணவன் இருக்கான் தெரிஞ்சும் வர்றது, அடுத்தவ புருஷன உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறது. அவங்களுக்கு தேவை நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். பணம், சுகம் அப்படின்னு கிடையாது. அந்த யட்சினிகளுக்கு தேவ மனித ஆத்மாக்கள். அது அவங்களோட ஆயுள்கள உண்டு தான் இந்த யட்சினிகள் இந்த பூமியில வாழ்றாங்க. நீங்க தயவு செய்து பிளாக் மேஜிக், தவறான உறவு இந்த மாதிரிலாம் ஈடுபடுறத நிறுத்திக்கங்க. ஒரு நிமிடம் உங்களால உங்கள கட்டுப்படுத்த முடியலன்னா, உங்களுடைய பல பிறவிகளில் நீங்கள் பிசாசாவே தான் இருப்பீங்க. தயவு செய்து இறைவன நம்புங்க. எந்த மதமா இருந்தாலும் கடவுள நம்புங்க.